வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை நாகர்கோவில், மதுரை, பெங்களூரு இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். பிரதமர் மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். வந்தே பாரத் ரயிலில் விரைவில் படுக்கை வசதி ஏற்படுத்தப்படும் என பிரதமர் மோடி பேச்சு. வந்தே பாரத் ரயில்கள் மூலம் தொழில் வளர்ச்சியும் வேலை வாய்ப்புகளும் அதிகரித்துள்ளதாக பெருமிதம். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். ஆசியாவின் வளர்ச்சிக்கு முதன்மையான இடமாக தமிழ்நாட்டை மாற்ற உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வருமாறும் முன்னணி தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு. ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலை குடும்ப அட்டைதாரர்கள் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம். உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவிப்பு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருவரும் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதாக தகவல். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தடை செய்யப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தி அவதூறு பரப்பிய புகாரில் போலீசார் நடவடிக்கை. திருச்சி என்ஐடி விடுதியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விடுதி காப்பாளர் பேபி தாமாக முன்வந்து ராஜினாமா. மீதமுள்ள இருவரிடம் என்ஐடி நிர்வாகம் விசாரணை. தூத்துக்குடி டாக் ஆலையில் அமோனியா வாயு தாக்கி பலியான இளைஞரின் உடலை வாங்க மறுத்து 2வது நாளாக உறவினர்கள் போராட்டம். பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவும் வழங்காமல் பலியான இளைஞரை ஆலை நிர்வாகம் அமோனியா வாயு கசிவை சரி செய்ய அனுப்பியதாக குற்றச்சாட்டு. பாலியல் புகாரில் சிக்கிய மலையாள இயக்குநர் ரஞ்சித் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. இளைஞரை நிர்வாணப்படுத்தி புகைப்படம் எடுத்ததாக எழுந்த புகாரின் பேரில் நடவடிக்கை. ஆந்திராவில் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் 7 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் தகவல். தொடர் மழை காரணமாக காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 21,523 கன அடியாக உயர்வு. கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 26,000 கன அடிக்கு மேல் அதிகரிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் மாணவர்கள் விடுதியில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகள் பறிமுதல். 30க்கும் மேற்பட்ட எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்களை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை.
ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்த ரவுடி புதூர் அப்புவின் கூட்டாளியான மாட்டு ராஜா கைது. பட்டினப்பாக்கத்தில் மாமூல் வசூல் செய்து மிரட்டிய புகாரில் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து 53,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,695க்கு விற்பனையாகிறது. ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் குவிந்த பக்தர்கள். இன்று முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேற வனத்துறையினர் அனுமதி. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் இருந்தும் ஆண் பெண் காவலர்கள் என 305 பேர் பணியிட மாற்றம். புதுச்சேரி காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உத்தரவு. டெல்லியில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒக்ஹாலா சிப்காட் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். பொருட்களை எடுக்க விடாமல் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அதிகாரிகள் வீடுகளை இடித்து தள்ளியதாக பொதுமக்கள் ஆதங்கம். பாராலிம்பிக்கில் ஒரே நாளில் 4 பதக்கங்களை அள்ளிய இந்தியா. துப்பாக்கிச் சுடுதலில் தங்கம், வெள்ளி, வெண்கலமும், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலமும் கிடைத்தது. பாராலிம்பிக் விளையாட்டில் தொடர்ந்து 2வது முறையாக தங்கப்பதக்கம். இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை அவனி ரேகரா புதிய சாதனை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள திரையரங்கு ஒன்றில் 100 நாட்களை கடந்து ஓடிய ராமராஜனின் சாமானியன் திரைப்படம். வெற்றி விழாவில் ராமராஜனுக்கு திரையரங்கு நிர்வாகிகள் கேடயம் அளித்து கௌரவிப்பு.